ஆகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதுதான் இன்றைக்கான மரண வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் பார்த்தீங்கன்னா அவர் யூதர் கிடையாது. அவர் ரோமன் அதாவது ரோமன் சிட்டிசன்ஷிப் உடையவர், அதாவது யூதர்கள் அல்லாத புறஜாதியை சேர்ந்தவர் தான் இந்த பவுல். இந்த பவுல் யூதர் ரோமன் இந்த 2 பேர் இருக்காங்கன்னா, யூதர்களை அவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா அடிமைகளாக பார்த்தார்கள். ரோமாபுரியனரை அவங்க தான் அவங்களுக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாலே அவங்களுக்கு பார்த்த உடனே மரியாதை கொடுத்துருவாங்க. இப்படிதான் அந்த டைம் ஜீசஸ் இந்த டைம்ல அதுக்கப்புறமே இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆகையால இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து தொடர்றதுக்கு முன்னாடி he had the authority to arrest and put people in jail. அவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அதாவது ரிசரக்ஷன் ஃப்ரம் தி டெட், அதாவது பேதுரு, யோவான், இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன பொழுது he had the authority. யாரெல்லாம் இந்த மாதிரி தவறாக மோசேயுடைய பிரமாணத்துக்கு எதிராக இவர்கள் பிரசங்கித்தால் அவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கிறதற்கான அந்த அத்தாரிட்டி பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் அவர் தேடுறாரு யாரெல்லாம் இப்படி பண்றாங்களோ அவங்க நம்ம ஏன்னா அது கட்டளைக்கு அப்பாற்பட்டது. அப்படி இருக்கிறப்ப தான் தேவன் இவரை தொட்டு இவரை ஒரு பாத்திரமாக மாத்துகிறார். எப்படி அப்படின்னா, புறஜாதியருக்கு அப்போ தேவனுடைய வசனம், அதாவது ரோமன் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய குட் நியூஸ் தெரியாது. ஆகையால தேவன் பவுலை தொடுறார். அப்போ அவர் பேர் சவுல், தொட்டதுக்கப்புறம் அவர் பவுல் என்று அவர் மாற்றுகிறார். அப்படி தொட்டதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா, அவர் தேடி அவர் சிறையில் போடணும்னு நினைச்சவர் அவரே போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் மற்ற எல்லா தேசங்களுக்கும் போய் நின்று சொல்றாரு. அவருக்கு வராத கஷ்டங்களே கிடையாது. அவர் ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசம் போறாங்க. அப்போ யாருமே இல்லை, எதிரிகள் அவருக்கு யூதர்கள் தான். யூதர்கள் அவரை பற்றி குற்றம் சாட்டி அவரை சிறையில் அடைக்க வேண்டும், அவரை தள்ள வேண்டும், அவர் வேதாகமத்துக்கு புறம்பாக அவர் சொல்றாரு, பிரசங்கம் பண்றாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் நினைத்தார்கள். ஆனால் அது எதற்குமே அவர் அஞ்சாமல் அவருக்கு கொடுத்த காலிங்ல he completely changed and he started teaching the word of God. அதுதான் நம்ம இன்றைக்கு பார்த்து நம்ம வசனம். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்மளும் பவுலை போல எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை நேசிச்சாரோ அப்படி நம்மளும் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு நம்முடைய புதிய வாழ்க்கையை நம்ம இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஆரம்பிக்கணும்.